ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் ஜாயின் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஜாயின் எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ ஆல்ரெடி நீங்கள் லெஃப்ட் ஜாயின் பார்த்துருக்கீங்க. எப்படின்னா ஏ டேபிள் உள்ள வேல்யூ எடுத்துகிட்டு வரும், அட் த சேம் டைம் வந்து பி டேபிள் உள்ள மேட்சிங் ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம். மேட்சிங் இல்லாத ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணால் ரிமைனிங் காலம்ஸ்க்கு வந்து நல்லுன்னு அசைன் பண்ணிடுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ரைட் ஜெயின் அப்படியே ஆப்போசிட்ல ஒர்க் ஆகும். இது எப்படின்னா பி டேபிள் உள்ள டேபிள்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரும். அதே மாதிரி மேட்சிங் ரெக்கார்ட்ஸா உள்ள ஏ டேபிள்ஸ்ல உள்ள டேட்டாஸும் எடுத்துட்டு வரும். அப்படி மேட்சிங் இல்லாத ரெக்கார்ட்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதே பழைய எம்ப்ளாயி டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் எடுக்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இதுக்கு வந்து டின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம எம்ப்ளாயி தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எம்ப்ளாயி இ அப்புறம் ரைட் ஜாயின் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டின்னு கொடுத்துக்கிறோம். எப்போதும் போல் ஆன் கீவேர்டை யூஸ் பண்ணி இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி அப்புறம் டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள காலம்ஸ் எல்லாம் வந்துடும். அதில் மேட்சிங் இல்லாததுக்கு நமக்கு நல் வேல்யூ வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் ஜாயின்ஸ் படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மேட்சிங்காக உள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து 12 தான் அப்படின்னு. லாஸ்ட் டைம் நமக்கு 13 வந்தது காரணம் என்னன்னா இந்த முத்து அப்படிங்கிற எம்ப்ளாய்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அசைன் பண்ணல. சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி நம்ம அசைன் பண்ணவே இல்லை. இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே நம்ம உள்ளே கொடுக்கல. ஸோ 3 டிபார்ட்மெண்ட் உள்ள எம்ப்ளாயிஸ் மட்டும் தான், மேட்சிங் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் இங்கே எடுத்துகிட்டு வருது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. அதனால் இங்கே உள்ள ஃபீல்டுஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லுன்னு செட் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு டிஸ்பிளே அவுட்புட் வரும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் ரைட் ஜாயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுதான் இதோட எக்ஸாம்பிள், சின்டெக்ஸ் அண்ட் எவ்ரி திங். I hope it will helpful for you. We will meet in another video. Thank you guys. Bye.